அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு என்ன சாங்? ராசாதி ராஜா. அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம் இல்லைன்னா வேறு ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்குள்ளே நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. விழாவின் நாயகன் சாம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம். அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குன்னா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆம் தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில் பார்த்துக்கிறேன், இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிட்டம்போது போக முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துக்கலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னையை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது, 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மயிலாட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மயிலாட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மயிலாட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மயிலாட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை
ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு. மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலாண்ண ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலாண்ணனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தவொடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசமுக்குள்ள அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டரை பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது, இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சாருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள்
இங்கே வந்து பேசுனது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசுனது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு, அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னடா படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூரில் இருக்காரு, உங்கள் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம், பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தேட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் இஸ் த ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to know that such a big director came down to narrate this story to me. Angiradhu எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணோன்னு நீங்கள் பண்ணுவீங்க சைத்ரா எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா, எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த 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 பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணார்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும், என்ன பேசினாலும் பரவாயில்ல. அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் தெம். நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் it kept growing and I could speak and at least learn. So பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி ஆப்வியஸ்லி சொல்லணும், பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் டிரெக்டர், ஆக்டர், and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ and you used to encourage me. I think that has gotten the best out of me. Adu sollana. I am fortunate to share screen space with Guru sir. I don't know.
ஐம் வெரி ஹாப்பி. இப்போ இந்த ஈவெண்ட்டில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நன்றி மட்டும் சொல்ல முடியும். ஸோ ஷான், ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான். இந்த சினிமாவுக்கு அந்த சோலே ஷான்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படி சொன்னார். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ அ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் த்ரூ அவுட். ஸோ அது எனக்கு யூனோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வருது. அண்ட் அது I think I recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்குமே நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, என்ன மீனிங் என்ன தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு, ஸோ they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. Yes, Akka, come please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much. இந்த படம் வந்து பொதுவாக என்னென்னா இந்த சோஷியலாக கான்சியஸான படம் அப்படின்னாலே இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றது தான் இப்போ பரவாயில்ல அந்த கருத்தாக இருக்குது. ஒரு சோஷியலி கான்சியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சோஷியலாக என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்ணுறது இல்லையே, மனிதர்களாக தானே பண்ணுறோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களாக தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில் கிடச்சிதுன்னா அதை படிக்கணும். ஒருத்தர் மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவன் தானே. ஸோ அதனால் வந்து மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது. எஸ்பெஷலி ஆஸ் அ மியூசிக் கம்போசர், சினிமாட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு, லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்தில், ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சமநிலை தவறாமல் பொறுப்போடு பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ரீலில் நடக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியாக பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடாக இருக்கணும் ஆர்ட்டு, ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரெக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது அதில் சில இது இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பற்றின நிறைய இது இருக்குது. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மயிலாடு படம் வந்து அவர்கிட்டருந்து நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா, ஓகே இதில் ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும், அவரோட காமெடி ட்ராக் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும்னு நினச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன். முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாமல் நான் பார்க்கும்பொழுது ஓஹோ இவர் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டு படுத்து. ஏன்னா இது இந்த படம்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்குது இப்போ சினிமாவில். பரவாயில்ல, எதுக்கு எதையாவது சீரியஸாலாம் எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்குங்க ஆழமாக பேசுகிறீங்க, இன்னும் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எதுக்கான சாக்கு அப்படின்னா, அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையிலேருந்து தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது. அந்த சாக்கை இனிமேல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டார் நம்ம ஆள், இனிமேல் அதை மாதிரி பேச முடியாது. அறிவாளிகள் மட்டும் இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் பவராக மாறும். ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நண்பர் மாரி செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய படத்தை பார்க்கும்பொழுது, இந்த விஷுவல் லாங்குவேஜையும் பார்க்கும்பொழுது, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக வாழை படம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. நேரம் இருக்கான்னு கூட நான் கேட்கல, அந்த கண்ணியம் கூட இல்லாமல் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணது என்னமோ அந்த படம் நம்ம கிளாஸ் எடுக்குதுன்ற ஸ்பேஸ்லேயே இல்லை, அந்த உலகத்துக்குள்ளே நான் அப்படியே தொலைஞ்சு போனேன். அந்த சின்ன பையனோட அந்த வாழ்க்கைக்குள்ளே, அவனோட மனசுக்குள்ளே, அவனோட உணர்ச்சிகளுக்குள்ளே நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்த ஒரு ரசிகனாக அந்த படத்தை பற்றி நான் பேசின ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படம்ன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி குறிப்பாக நான் அதில் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லணுன்னா யுகபாரதி சார் தான். அவரோட வரிகள் வந்து எனக்கு ஒரு மருந்து. அதாவது ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிக்குதுன்னா, ஆனால் வீட்டில் அம்மா வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று தடவி விடுவாங்க, அதில் சரியாக போயிடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹீலர் அவரோட வார்த்தையோட என் இசை பயணிக்கும்போது என் இசை வந்து இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறோமா, இதெல்லாம் நடக்குதா நம்ம பாட்டில் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது.
என் மேலே ரொம்ப அன்பு இருக்கிற ஒரு மனிதர் அவர். எப்பயுமே எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நான் கேட்குற சில ஆர்வக்கோளாறான சில கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இல்லை வந்து ஒரு மனிதனா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு என்ன நிறைய கான்வர்சேஷன் மூலமாக அவர் உணர வச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த படத்தை தயாரித்த அம்பேத்குமார் சார், அவரோட ஃபோன் கான்வர்சேஷனை பற்றி அவர் சொன்னார், நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ராஜமுருகன் சாருடைய படைப்பு மேலே, படைப்பாளியாக அவர் மேலே ஒரு எப்படி ஒரு அபிமானம் வச்சுருந்தா, எப்பேற்பட்ட ஒரு அபிமானம் வச்சுருந்தா, சார் எதுவும் யோசிக்காதீங்க சார், நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, சூப்பராக உங்கள் பெஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள் சார், எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆத்மார்த்தமான ப்ரொடியூசர், அவர் ரொம்ப ஆர்கானிக் பீஸ் அவர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அவர் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு மனிதராக தான் எனக்கு அவர் அப்படி தான் பழகியிருக்காரு. நானும் அவர்கிட்ட அப்படி தான் பழகியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியா மூவிஸில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படமாக, காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய படமாக இருக்கும் சார் மயிலாடு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய பேர் அண்ணா இன்னான்லாம் சொல்கிறீங்க. நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு ரொம்ப நான் அண்ணான்னு சொல்லி பெருமைப்படுற ஒருத்தர் சசிகுமார் சார். ஒரு மனிதராகவும் சரி, ஒரு கலைஞனாகவும் சரி, நிறைய கற்றுக்க இருக்க அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பேஷன்ஸ்னு எடுத்தால் அவர் மலை மாதிரி இருக்கார். அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு, உள்வாங்கிட்டு, லேர்ன் பண்ணிக்கிட்டு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, கவனம்னு பார்த்தா அப்படியே காற்று மாதிரி இருக்காரு. எங்கே வேணா போகிறாரு, எப்படி வேணா வராரு, ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு. ஒரு இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்து இவ்வளோ சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாமல் ஹம்பிள்னு சொல்லலாம் எல்லாரை பற்றியும். அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர், நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க சில பேர். உண்மையிலேயே சிம்பிளான, மோஸ்ட் கிரவுண்டடான, நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் சசிகுமார் சார். இந்த படத்தை அதான் நான் அந்த எசகாதா பாட்டை பற்றி இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஒரு எல்லா படத்தையும் பாட்டு பண்ணுறோம், தேன் சுடுறேன்னு ஒரு பாட்டு பண்ணுறோம், எழுத கதையோன்ற பாட்டு பண்ணுறோம். ஆனால் ஒரு நிஜமாகவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்மகிட்டேருந்து. ஒரு டைரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு, நம்ம அறிவு போடணும்ல. ஆனால் ஒரு இமேஜை பார்க்கும்பொழுதோ, ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு வந்து முகைமழை பாட்டிலையுமே நான் அதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு கேரக்டர். அதாவது ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியணும்ல. சார் நான் ரொம்ப நல்லா சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி என்னடா இவன் ஏன் இப்படி பேசுகிறான், சைக்கோவாக இருப்பானோ அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் வந்து அவரை பற்றி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்கே அவர் ஏறவே மாட்டார். இன்னொருத்தனை ஏற்றி தான் விடுவார் எப்பயுமே. அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பற்றி அவ்வளோ நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பட் எனக்கு தெரியும் அவர் அந்த படத்துக்கு பெரிய பலம்னு. அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்கள் சைடில் வந்து ஒரு 1000 யானைகள் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் சசி சாரோட ப்ரெசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க, அவர் மட்டும்தான் பண்ண முடியும். வேறட்டையா பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மேஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கையை முழுசாக பார்த்த ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமாவில் ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்கிற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால் வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு அவர் பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கார். ஸோ ரொம்ப நன்றி சார். திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வாரத்தில் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது அங்கே ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ வந்து சிடி பிளேயர் ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே
சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடியை வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியாக இல்லை. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது, இன்றைக்கி அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவையாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட்டு ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் இந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி ரொம்ப இயற்கையை வேண்டுவது வந்து அம்பேத்குமார் என்ற மனிதனுக்காக தான். அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை வந்து பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மயிலாட் திரைப்படத்துக்கு பத்திரிகை நண்பர்கள் அல்லாத இந்த படம் வெற்றி படமாக வேண்டும் என்று வாழ்த்து வருகை புரிந்து மிக சிறப்பான முறையில் ஒரு நகைச்சுவையாகவும் இந்த படம் வெற்றிக்காகவும் வாழ்த்திய மிக பிடித்த இயக்குனர் அருமை அண்ணன் பாலா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் லிங்குசாமி அவர்களுக்கும் தம்பி மாரி அவர்களுக்கும் மற்றும் ஞானவேல் சார், வெங்கடேஷ் சார் மற்றும் பிரேம் சார் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும் எனது அயலான் ரவிக்குமார் சார் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்த அருமை அண்ணன் யுகபாரதி சார், மணங்கொத்தி பறவையிலிருந்து இந்த படம் வரை ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கின்ற அனைத்து படத்திலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்தபடியாக படத்தின் ஒளிப்பதிவாளர் அருமைக்குரிய அண்ணன் நீரோஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் எடிட்டர் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன் அவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் இசை நாயகர் அருமை நண்பர் ஷண்ருடன் சார், உங்களுடைய உழைப்பு எனக்கு மிக நன்றாக அறிவேன். அது மட்டுமல்ல, மற்ற படங்களை காட்டிலும் ராஜமுருகன் சாருக்காக நீங்கள் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்றது அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்ப முதலிருந்து இன்று வரை எங்களுக்கு துணை நிற்கின்ற திங்மிஸ்டர் சந்தோஷ் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் படத்துக்கு அப்புறம் நல்லா தெரியும். யுகபாரதி அண்ணன் வீட்டில்
அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்சி சட்டமன்றம் ஒரு முறை நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் எங்கே இருக்கீங்க கேட்டார். சார் இப்போ தான் சட்டமன்றம் முடிஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் சார், நான் மீட் பண்ணலாம்னாரு. ஜிப்சி கதையை சொன்னார், உடனே பண்ணலாம் சார். நான் ஜிப்சி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது தோல்வி படம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிப்சி வந்து வெற்றி படம் தான். அது வந்து கொரோனா காலத்தில் வந்ததுனால அந்த படம் கலெக்ஷன் ரீதியாக கம்மியாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் ரிலீஸ்க்கு அப்புறம் சார் மீட் பண்ணலாம்னாரு. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார்னு ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆஃபீஸ் வந்து ஒரு கதை இருக்குது சார், பண்ணலாமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் சார்னாரு. ஓகே சார்ண்ணா. கதை லைன் சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையோட லைன் பார்த்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி, ஒரு விஷயம் ஒரு சாமானிய மனிதர்கள் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் சார். அதில் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்கிறாங்க. அந்த பிளான் ஏ பிளான் பிக்கு 2 டீம் அனுப்புகிறாரு. அதில் 2 டீம்லேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் நடக்குது. அது எப்படி முடியுது, இதுதான் சார் கதை அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு சார் மீட் பண்ணலாமான்னாரு. சரி சார் மீட் பண்ணலாம். இந்த படத்தோட எடிட்டர் மட்டும் சத்யராஜ் போட்டுக்கார் சார்னாரு. என்ன சார்ண்ணா? சரி சார் போட்டுங்கன்னாரு. சரி ஓகே சார்னு போயிட்டோம். திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம் சார். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷாண்டோட போட்டுக்கார் சார். என்ன சார்ண்ணா? ஆமாம் சார் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி சார் போட்டுக்கலாம் சார். திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. மீட் பண்ணலாம் சார். கேமராமேன் வந்து நீரோஷா போட்டுக்கலாம் சார். நீரோஷா யார் சார்? இந்த துணிவுலாம் பண்ணார்ல சார். சார் என்ன சின்னதாக சொல்கிறீங்க, நீட்டிகிட்டே போகிறீங்களா அப்படின்னா. இல்லை சார் பிளான் ஏவும் இல்லை பியும் இல்லையா சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கத்தி வந்தார். சார் மீட் பண்ணலாமான்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. படத்தோட ஹீரோ சார் சசிகுமார் சார் போடலாமான்னாரு. அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. இவ்வளோ பெரிய டீம் போடும்போது இந்த படத்துக்கு மெயின் ஆள் ஒருத்தர் தேவைப்படுது, அது சசிகுமார் சார் இருந்தால் தான் இந்த படம் இன்றைக்கி ரீச் ஆகும். அயோத்தியா இருக்கட்டும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலியாக சரி, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்த படம் த மயிலாட். ஸோ இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட சந்தோஷம் சொன்னார், 4 தடவை பார்த்தேனாரு. நான் இந்த படம் 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். முதல் தடவை எப்படி பார்த்தனோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் மக்கள்கிட்ட போய்கொண்டு சேருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, சசிகுமார் சாரை பற்றி சொல்லணும். ரஜினி சார் ஒரு இதில் சொன்னார், நான் கேட்டேன். சசிகுமார் வந்து மீசை வச்ச குழந்தை அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் சார். நீங்கள் மீசை வச்சாலும் குழந்தை தான் சார், மீச்சை எடுத்தாலும் குழந்தை தான் சார். கண்டிப்பாக உங்களுடைய நட்பு நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த படம் வந்து மனித நேயத்தை பற்றி பேசுகிற படம். இந்த வேலை பார்த்தவங்க எல்லாருமே மனித நேயத்தோட வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அது மட்டுமல்ல, இங்கே வாழ்த்த வந்திருக்கவங்களும் மனித நேயம் மனிதாபிமானம் உள்ள நல்ல உள்ளங்கள். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான். மனங்குத்தி பறவை யுகபாதையானுக்கு தெரியும், நட்புக்காக எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படமும் ராஜமுருகன் என்ற நட்புக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதே மாதிரி ஷாண்டோட சார் ராஜமுருகன் நட்புக்காக அவர் மியூசிக் பண்ண படம். உண்மையா சார்? இதுதான் நாங்கள் 2 பேரை பேசுறது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்தது. இந்த படத்துக்காக நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகைன்னா சைத்ரா. அவங்க வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ கிராமத்தில் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, விவசாய வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன 2-3 ஹீரோயின் சொன்னேன். அப்புறம் சொன்னார், இல்லை சார் சைத்ரான்னு வந்திருக்காங்க கன்னடத்தில் சைடு ஏ சைடு பின்னு படம் சார், பாருங்கள் அதில் ஒரு கேரக்டர் இருப்பாங்க சார். அப்போதானே அதுக்கப்புறம் பார்த்து சரி ஓகே. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ராஜமுருகன் சார் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாரோ அதை விட அதிகமாக பண்ணிட்டீங்க. ஸோ படம் மனங்குத்தி பறவை, ஜிப்சி, டாடா, கழுவேத்தி மூர்க்கன், டிஎன்ஏ, இந்த மாதிரி படங்கள் கண்டென்ட் முக்கியமான ஒரு படங்களாக தான் நான் தயாரிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் எத்தனை படம் எடுப்புன்னு தெரியாது. ஆனால் மயிலாட் மாதிரி ஒரு படம் எடுப்பதான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் இந்த படத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.